மனித வரலாற்றில் முதல் முறையாக விண்வெளிக்கு தொலைதூரம் பயணித்து சாதனை படைத்த நாசாவின் ஆர்டெமிஸ் 2 குழு தற்போது பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியுள்ளது. நிலவிற்கு மிக அருகில் சென்று 10 நாள் ஆய்வுக்கு பிறகு பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் நடப்பதற்கே சிரமப்படுவது ஏன்? ஆர்டெமிஸ் 2 குழுவைச் சேர்ந்த 4 பேருடன் பூமிக்கு திரும்பிய ஓரியான் விண்கலம் இந்திய நேரப்படி அதிகாலை 5:37 மணிக்கு பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது. விண்வெளி வீரர்களை கடற்படை வீரர்கள் பத்திரமாக மீட்ட நிலையில் அவர்கள் முழு உடற்பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டனர். பொதுவாக விண்வெளியில் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் பூமிக்கு திரும்பியதும் முழு ஈர்ப்பு விசை இருப்பதால் உடல் எடை கனமாக உணரப்பட்டு விண்வெளி வீரர்களுக்கு நடப்பதே சவாலாக மாறும். குறிப்பாக வீரர்களின் காதின் உட்பகுதியில் உள்ள உடலின் சமநிலை பராமரிப்பு அமைப்பு விண்வெளியில் புவியீர்ப்பு அற்ற நிலைக்கு பழகி இருக்கும். இதனால் பூமிக்கு திரும்பும்போது அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் வரை பெரும்பாலும் தலைச்சுற்றலையும் தடுமாற்றத்தையும் உணர்வார்கள். அவர்களால் சுயமாக இயங்கவே முடியாமல் போகும். நேராக கூட நடக்க முடியாது. குழந்தையின் கால்களைப் போல கால் மிகவும் மென்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு விரலை அசைப்பது கூட பெரிய வேலையாக தோன்றும். இதனால் உடல் மீண்டும் பூமியின் சூழலுக்கு பழக சில நாட்கள் முதல் வாரங்கள் வரை ஆகும். இது தவிர விண்வெளியில் உடல் திரவங்கள் தலைப்பகுதியை நோக்கி நகர்வது, கண் பார்வை குறைபாடு, இதய பாதிப்பு, சிறுநீரக கோளாறு போன்ற நீண்ட நாள் பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். இதனால் சில வீரர்கள் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். இதனால் மீட்கப்பட்ட விண்வெளி வீரர்களின் நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம், மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள் மற்றும் உடலின் சமநிலை அமைப்பு ஆகியவை தொடர்ந்து மருத்துவர்களால் கண்காணிக்கப்படும்.